ஒரு வழியா 10,00,000 சேர்த்து முடிச்சிட்டேன். 10,00,000 ஒரு ட்ரீட் கேட்டாலே 5 மணி நேரம் நீ புலம்புவ. 10,00,000 எப்படி சேர்த்த? இத வச்சு முதல்ல என்ன செய்ய போற? டாடா நெக்ஸான் கார் வாங்க போறேன். கார் வாங்க போறியா? ரெடி கேஷ்லயா? ஆமா. சரி அப்படின்னா நான் சொல்ற மாரி செய். 10,00,000 கார நான் உனக்கு வெறும் 6,00,000க்கு வாங்கி தரேன். 10,00,000 கார வெறும் 6,00,000 செம்ம மேட்டரா இருக்கே. சொல்லு கேட்போம். 10,00,000 மொத்தமா போட்டு கார் வாங்காம வெறும் 3,00,000 மட்டும் டவுன் பேமெண்ட் பண்ணி மிச்சம் இருக்க 7,00,000க்கு 8% இன்ட்ரெஸ்ட் மாதிரி லோன் போட்டு காச குடுத்தோமா, கார எடுத்தோமா, பறந்தோமான்னு இல்லாம லோன போடு, இஎம்ஐ கட்டி டவுன் பேமெண்ட்ன்னு. இப்ப தெரியுதா உன் போர்ட்ஃபோலியோ ஏன் ரெட்லயே இருக்கு அப்படின்னு. அத பத்திலாம் பேசாத. மேட்டர மட்டும் சொல்லு. லோன் போட்டேன். நெக்ஸ்ட் இந்த 8% இன்ட்ரெஸ்ட் தர மாரி 7,00,000 லோன் போட்டல. அது 5 வருஷம் கட்டி முடிக்கும்போது நீ 1,50,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்ப. அண்ட் முதல்ல ஒன்று 7,00,000 ரெடி கேஷா இருந்துச்சுல்ல. அத லம்சமா நீ நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு 5,00,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்ராக்ஸிமேட்டா. ஸோ இந்த 5,00,000 ப்ராஃபிட்ல 1,00,000 இன்ட்ரெஸ்ட் நம்ம கழிச்சோம் அப்படின்னா 4,00,000 உனக்கு லாபமா வந்து நிக்கும். அண்ட் இந்த 5 வருஷத்துல சேலரி இன்கிரீஸ் ஆறதுனால, இன்ஃப்ளேஷன் இன்கிரீஸ் ஆறதுனால, நீ லோன் பே பண்றது அவ்வளவு பர்டனலா இருக்காது. ஸோ இந்த 5 வருஷம் நீ முடிக்கும்போது, நீ வெறும் 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கார் வாங்கிட்ட, 4,00,000 ப்ராஃபிட்டும் எடுத்துட்ட. யப்பா! அப்ப உண்மையதான் சொல்லியிருக்கியா நீ? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? இதுக்கு தான் மறக்காம கிரே யூசர ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.